வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வாக்காளர் கணக்கெடுப்புக்கான எஸ்ஐஆருடைய ஒரு புதிய ஆப்ஷனை அவங்க எனபிள் பண்ணிடுறாங்க ஆன்லைனில். நம்முடைய தேர்தல் ஆணையம் அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க டிஎன் ஸ்பேஸ் விட்டு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. நான் சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரல் சர்வீஸ்ன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஹோம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். இதில் அவர் சர்வீஸ்ன்னு கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் பாருங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ்ஸ் ரிவிஷன் 2026 சொல்லிட்டு ஒரு புது ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, எஸ்ஏஆர் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் ஃபில்லிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த எஸ்ஏஆர் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூடியூபுக்குள்ளாலே போய் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஏஆர் ஃபார்மை எப்படி இங்கிலீஷில் டவுன்லோடு பண்ணி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, கிளிக் பண்ணால் எஸ்ஆர் ஃபார்ம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசெண்டாக உள்ள ஃபோட்டோயை நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு, அது ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய ஃபாதருடைய நெய்ம், அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நெய்ம் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய மதர் நேம், அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், அதுக்கப்புறம் கணவர் அல்லது மனைவியுடைய நேம், அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2002 உங்களுக்கு எஸ்ஆர் டீட்டெயில்ஸ் இருந்தால் இந்த ரெண்டு பாக்ஸ்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அதனுடைய ஃபார்மு, இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஒரு புதிய ஆப்ஷன் எனபிள் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் டைரெக்டாக யூடியூபுக்குள்ளே போயிட்டு எஸ்ஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் காட்டும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், சர்ச் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆன் த சிட்டிசன் சர்ச் த நேம் ப்ரீவியஸ் எஸ்ஏஆரில் உங்களுடைய நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாமே புதுசாக அவங்க எனபிள் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவ் டு ஃபில் என்ரோல்மெண்ட் ஃப்ரம் த கரண்ட் எஸ்ஏஆர் 2025 அது இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க, தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 ஷெட்யூல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பீரியடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிரிண்டிங் ட்ரைனிங், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்ஓக்கு ட்ரைனிங் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 28/10/2025 டு 3/11/2025. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ எஸ்ஐஆர் ஃபார்மை பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு கொண்டு கொடுக்குற டேட்டு கொடுத்துருக்காங்க. 4/11/2025 டு 4/12/2025 கொடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு பப்ளிகேஷன் ஆஃப் டிராஃப்ட் எலக்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 9/12/2025 பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்போசல் ஆஃப் கிளைம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 9/12/2025 டு 8/1/2026 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பேஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 9/12/2025 டு 31/1/2026 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டு அவங்க கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 7/2/2020 தான். இதுதான் இதற்கான டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இதில் நீங்கள் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேர்தலான புதுசாட்டு எனபிள் பண்ணியிருக்காங்க, புது ஆப்ஷன். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஃபார்ம் எப்படி நீங்கள் ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.